வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நஸ்ரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இந்த மாபெரும் தருணம், இந்த மாபெரும் சந்தர்ப்பத்தை தந்த பரலோக தேவன் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து மற்றும் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்தி உங்கள் யாவரையும் அன்பாய் மறுபடியுமாய் வரவேற்கிறோம். இந்த காலங்களிலே பார்ப்பீர்களானால் கூடுகைகள், ஏகப்பட்ட கூடுகைகள், ஃபெலோஷிப் என்று சொல்லி பெயர்களில் கிறிஸ்தவமாகட்டும் பிற மதத்தாராகட்டும் கூடுகை என்று சொல்லி அழைத்தால் எல்லாம் ஓட்டமாய் பிடித்து ஒரே ஓட்டமாய் ஓடி அங்கே கூட்டமாய் கூடுகிறார்கள். எதை குறித்து பேச போகிறார்? எந்த ரகசியத்தை வெளிப்படுத்த போகிறார்? அவர் பேசுவதில் ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா? அவர் பேசுவதில் ஏதாவது சத்தியம் இருக்கா? அவர் பேசுவதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதையெல்லாம் ஒன்றும் அறிந்து கொள்ளாதபடி மேடை, ஒரு மேலதானம், ஒரு பேச்சாளர், யார் வேணாலும் இன்னைக்கு பேசுறாங்க. நல்லா பேசுற ஆட்கள் இன்னைக்கு ஏராள பேர். நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போன காலத்துல இந்த என்ன சொல்றது, ரிசைட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்போசிஷனை வந்து ரிசைட்டேஷன் சொல்றது. அதை கம்போசிஷன் என்பதென்றால் கட்டுரை மாதிரி ஒரு டைட்டில், ஒரு டாபிக்ல, அதாவது வேர்ல்டு வார் 2 அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க. 2ஆம் உலக போர். இதில் ஆங்கிலத்தில் எல்லாம் எழுதிட்டு வாங்க அப்படிமா. அது ஒரு அசைன்மெண்ட். அடுத்த வாரம் என்ன அசைன்மெண்ட்னா, நீங்கள் எழுதிட்டு வந்ததை அப்படியே நீங்கள் பார்க்காம பேசணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிப்பாக இருக்கும். ஏன்னா தத்தா புத்தான்னு இங்கிலீஷில் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம். இப்போல்லாம் பயங்கரமாக பசங்க பொண்ணுங்கள்லாம் விளாசுறாங்க இங்கிலீஷில். அது வேறு விஷயம். நானும் இப்போது இந்த இன்டர்வியூ பேனல்லாம் போய் பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நம்ம பசங்களா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள்லாம் அந்த காலங்களில் என்னெல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியத்தில் நல்லா படிக்க வச்சாங்க. பெரிய ஸ்கூல், கார்மல் கார்டனில் படித்தவன் நான். கோயம்புத்தூர் கார்மல் கார்டன் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்கூல். ஆனால் அங்கே ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷில் பேசுனதே கிடையாது. அந்த மாதிரி. அதனால் பார்ப்பீர்களானால் அங்கே வந்து முன்னே நின்று பேசக்கூடிய துணிச்சல், தைரியம் உள்ளவர்கள் சில பேர். அவங்க அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபீஸராக இருப்பார். அந்த மாதிரி பெரிய உயர்ந்த ஜாதியாக இருப்பாங்க. யாரை குறித்து சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் தான் வந்து நின்று பேசுவாங்க. நாங்கள்லாம் போகிறதுக்கே பயப்பட்டுக்குவோம். ஆனால் அடி வெளுப்பார் நம்ம இங்கிலீஷ் வாதியார், வந்து பேசுகிறா அப்படின்னு. சும்மா எதையாவது கடம் அடித்து நான் அடிச்சு விடுவேன். பார் பேசுகிறான் பார், எரும மாடு போய் உக்காரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எரும மாடு கூட்டத்தில் இருந்தவன் தான் நான் ஒருத்தன். இன்றைக்கு ஆங்கிலத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மெசேஜ்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை மாதயவுனால எவ்வளோ கான்ஃபரன்ஸுகள் எல்லாம் பங்கேற்றுட்டு இருக்கோம். எவ்வளோ ஐடி தொழில் நிறுவனத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நாங்கள் ஈடுபட்டிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஆனால் அந்த காலங்களில் அப்படி கிடையாது. ஆனால் இந்த காலங்களில் பேச்சாளர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. எவனால என்ன டாபிக் கொடுத்தாலும் வச்சு அடிச்சு பொழந்து எடுத்துடுறான். பெரிய எக்ஸ்பர்ட்டுங்களா இருக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா கூகுள் இந்த மாதிரி மீடியாக்களில் பார்ப்பீர்களானால் ஏகப்பட்ட தொழில்நுட்பம் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்கள் எந்த டாப்பிக்கை கொடுத்தனாலும் அவன் சாட் ஜிபிடியில் போட்டு அடித்தா உங்களுக்கு வந்து எழுதி கொடுக்குறான் ஸ்பீச் மெட்டீரியல். அதை அப்படியே ஹிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசணும்னா பேசலாம். இப்போ இதைத்தான் இந்த பிசாசு என்ன பண்ணுகிறான் என்றால், இதை ஒரு மாபெரும் கருவியாக எடுத்து உலகத்தை எல்லாம் ஒரு கட்டுக்குள், நீங்க ஏகப்பட்ட பேர் பிலாசபி பேசுறான். ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வாழ்க்கை நன்றாக வாழ்வதென்றால் எப்படி, நாம் சரியாக சாப்பிட வேண்டும், உறங்க வேண்டும், இதெல்லாம் நல்லதுதான். ஆனா இதையும் தாண்டி அப்படியே உள்ள இழுத்து, நாங்க வாங்க உங்களுக்கு நல்ல ஹேபிட்ஸ் கத்துத்தரோன்னு உள்ள இழுத்து என்ன பண்றாங்க, ஒரு காலகட்டத்துல நீங்க மனதுல என்னத்தை யோசிக்க வேண்டும், உங்க சிந்தனை மண்டலத்துல என்ன போக வேண்டும், என்ன வரக்கூடாது என்று சொல்லி எல்லாம் உங்களுக்கு வேரியஸ் டாக்டரன்ஸ், அதாவது பைபிள் அல்லாத வேதாகமம், புனித வேதாகமம் அல்லாத நிறைய இந்த நூல்கள்லாம் இருக்கும், எழுதின நிறைய காரியங்கள் இருக்கும். யார் வேணாலும் எதை வேணாலும் எழுதினா. இவங்க எல்லாமே பிசாசின் கருவிகளை. தே ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் த டெவில். அதை கொண்டு வந்து நம் புத்திக்குள்ள புகுத்தி, இப்படியாக உங்களுக்கு கோபம் வருகிறப்போ ஒரு 4-5 தடவை மூச்சு இழுத்து விடுங்க, அங்கிருந்து ஓடிருங்க, வெளியே தாங்க மாறுவோம், உள்ள ஒன்றும் மாறாது. வேதாகமம் எப்படி என்றால், புதிய ஏற்பாடு உள்ளார்ந்த மனிதனை ஒவ்வொரு நாளிலும் புதுப்பிப்பது எப்படி? ஏனென்றால் அந்த மனிதனுக்கு சாவே கிடையாது. அவன் பேர் தான் சோல், ஆத்மா. அதை குறித்து அவனும் பேச மாட்டான். நம் வாழ்க்கை வாழ்ந்த பிறகு மரணம், மரணத்திற்கு பின்பே ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை குறித்து அவனும் பேச மாட்டான்.
அந்த மரணத்தின் பின்பே இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு திறவுகோல் இயேசுவின் நாமம். அதை குறித்து பேச மாட்டாங்க. நம்ம அதை பத்தி பேசணும்னா பேசுறான் பாரு மதவாதி, மத மாற்றம் வந்திருக்கிறான். நாங்க உங்களை மாத்தி நாங்க எங்களுக்கு என்னங்க 2 கோடியா கொடுக்க போறாங்க, ஒருத்தரை மாத்தினா 3 கோடின்னு. காசுக்கு வேலை போற கூட்டம் இருக்கு. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. எங்க சேனல்ல ஒரு பைசா கூட நாங்க இது வரைக்கும் வாங்கினது இல்லை. நீங்க அனுப்பணும்னு முயற்சி எடுத்தாலும் நீங்க அனுப்ப முடியாது. ஏன்னா என் அக்கௌண்ட்டே கிடையாது. அங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கிடையாது. யாருக்கு அனுப்புவீங்க? நான் வாட்ஸ்அப் நம்பரையும் மாத்திட்டேன். ஏன்னா அதுல கூகுள் பே இருக்கு. அதுல கூட நம்ம ஆளுங்க உணர்ச்சி வசப்பட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் மாத்தி விட்டேன். இப்ப கூகுள் பே கிடையாது. அதுல பணத்துக்கு வேலை போற ஆட்கள் நாங்க கிடையாதுங்க. அதனாலதான் பாருங்க, சில 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 சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுட்டு 5 வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம் அந்த சேனல்ல. கத்திட்டு இருக்கிறேன். யார் எனக்கு கொடுக்குறா? என்ன பரலோகம் அங்கீகரிக்குதுங்க. ஆண்டவராகிய தேவன் அங்கே வசனப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பக்கமா பார்க்கிறப்ப இந்த மாதிரி சேனலை கொண்டு பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அந்த காரியத்தை தான் நீங்க பேசி கொண்டு வருகிறோம். சரி, இப்ப எதற்காக இதை சொல்லி கொண்டிருக்கிறோம்னா, எங்கே கூடுகை கூட்டம் எதுல ஆங்கிலத்திலேயோ தமிழ்லயோ எதுலயோ நடந்தாலும், என்ன தலைப்புல நடந்தாலும், தயவு செஞ்சு போய் அங்க வாயை திறந்துட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. என்கொயர் பண்ணுங்க. போய் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பாருங்க அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னு. கேட்ச் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்திலேயோ இல்ல அந்த வார்த்தையிலையோ அவங்க அதாவது ஆணி வேறாய் அது ஆழமாய் போகலைன்னா, ஏன்னா கிறிஸ்துவ கூடுகைகளே இன்னைக்கு நிறைய இருக்கிறது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா வேற விதமான பிரசங்கங்களை அவர்கள் புகழ்த்தி ஒவ்வொருவரையும் குழப்பத்துக்குள்ள தள்ளிடுறாங்க. அப்போ அந்த சிந்தனை மண்டலத்தை புடிச்சிட்டான்னு வைங்களேன், அதன் மூலமா பிரயாணம் செய்வது பிசாசின் அசுத்த ஆவிகளுக்கு எளிதான காரியமே. அதைத்தான் அவங்க பண்ணுவாங்க. they play mind games. the first organ they will capture in your body is your mind. உங்க உடலில் முதலாவது சிறைப்பிடிக்கக்கூடிய உறுப்பு எது தெரியுங்களா? உங்கள் புத்தி சுவாதியம். மைண்ட் 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 கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். எல்லாத்துக்கும் ஆங்கிலம் தெரியும் தானே? ஆதலால் நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், எச்சரிப்பின் சத்தமா எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா சேனல்லையும் போய் எல்லாத்தையும் பேசுறது நீங்க கேட்காதீங்க. அப்போ நீங்க மட்டும் ஒழுக்கமா அப்படின்னு கேட்டா நாங்க ஒழுக்கம் தான். ஏன்னு கேட்டா நாங்க வேதாகமம், புனித வேதாகமம், விவிலியம் என்ற அந்த அடிப்படையில தான் நாங்க ஸ்கிரிப்சர்ஸ் கொடுத்து பேசிட்டு வரோம். இப்ப பேசுறதுக்கு கூட உங்களுக்கு நாங்க அடிப்படையா ஸ்கிரிப்சர் கொடுக்கட்டுமா? 2 கொரிந்தியர் 4:4, எபேசியர் 2:20, கலாத்தியர் 2:20, அப்புறம் ரோமர் 12:1-2 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இத்தனை நேரம் பேசுனதுக்கு உங்களுக்கு கரெக்டா அங்க சாத்தியக்கூறு கிடைக்கும், எவிடன்சஸ். இது என் சொந்த கதை, சோக கதை இல்லைங்க. இது ஆண்டவரோட சொந்த கதையும் சோக கதையும் இல்லை. உங்க கதை சோக கதையா மாறக்கூடாதுன்னு வேதாகமத்துல எழுதி வச்சிருக்கக்கூடிய நியமங்கள், நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், இவைகளை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். அதனால எங்களோட இணைந்திருங்கள். எங்களை மாதிரி நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, பேர் தெரியாதவங்க. நான் பிரபலமான ஒரு பேச்சாளர் கிடையாது. ஏன்னா சபை வச்சு நடத்திட்டு இருக்கிற பாஸ்டரும் கிடையாது, நான் இவாஞ்சலிஸ்டும் கிடையாது, நான் மிஷனரியும் கிடையாது. நான் உங்களுடைய சகோதரன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சகோதரன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு சேர்த்தக்கூடிய, கிறிஸ்துவுக்குள் வாசம் செய்கிற உங்களுடைய சகோதரன். உங்கள் ஆத்மா மேல எனக்கு அவ்வளவு நேசம். நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். அதனால்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த அருமையான சேனல், இந்த காரியத்தை நமக்கு தந்திருக்காரு. இதெல்லாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. வாருங்கள், நாம் முன்னேறி செல்வோம். ஆதி ஆகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல இந்த பல ஆண்டுகளாக நாம் பல காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதி ஆகமம் என்பது ஆதி ஆகமம் மட்டும் அல்ல. ஆதி ஆகமத்திலிருந்துதான் எல்லாமே உருவாகுகிறது, எல்லாமே உருமாற்றம் அடைகிறது. அதனால்தான் இந்த ஆதி ஆகமம் என்கிற அந்த காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்வோமானால் இந்த முழு வேதாகமத்தையும் எளிதாக நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். புதிய ஏற்பாடுக்குள்ள நுழைவதற்கு ஆதி ஆகமம் தான் மூலதளம் இல்லைங்களா? அது அந்த அடித்தளத்தை நாம் சரியாக, ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ் சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் மிக மிக கடினம். ஆண்டவருடைய அந்த கட்டமைப்புக்குள்ளே நம்ம வர முடியாது. அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு வழி தவறி வழி மாறி பல காரியங்களுக்குள்ள, பல பழக்க வழக்கங்களுக்குள்ள போயிட்டு சிக்குண்டு தவிக்கிறார்கள். அதுல இருந்து வெளியே வருவதற்கு இந்த பாஸ்டர், அந்த தீர்க்கதரிசி, இவங்க அவங்க போய் என்னென்னத்தையோ பண்ணி பாக்குறாங்க. கடைசியில மதுபானம், அப்புறம் மருந்து, மாத்திரை, சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் போய் கூட எதுவுமே அவங்களுக்கு சரியான பாடு இல்லை. ஒரு மாதிரி மன அழுத்தத்திலே இருக்கிறாங்க.
பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வதென்று பார்ப்பது வேதாகமத்திலிருந்து அந்த அடிப்படையிலிருந்து பார்ப்போம்னால் அது வேற விதமா நாம் கையாளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்குள் வந்து விடுவோம். எதிராளி பிசாசாகிய அசுத்தாவிகளே நமக்கு எதிராளிகள். இவைகளை எல்லாம் எந்த மனுஷன் கூட நமக்கு சண்டை இல்லை, மாம்சத்தோட ரத்தத்தோட சண்டை இல்லை. இவர்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பாதாளத்தின் ஆவிகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் எபேசியர் 6:12 சொல்லுகிறது. அவைகளை மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நிருபம்தான் அந்த புதிய ஏற்பாடு. அது பவுலை கொண்டு சில காரியங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கு, அப்போஸ்தலர், இதிலெல்லாம் கூட சில காரியங்கள், இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் முழுமையா பார்க்கிறப்போ பல காரியங்கள் இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாடு என்று சொல்லி அதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பீர்களானால் புதிய ஏற்பாடுக்குள்ள நுழையவே முடியாதுங்க. யாராவது டக்குன்னு உங்க குழந்தைய வீட்டில் 10 வருஷம் 18 வருஷம் உட்கார வச்சிடுறீங்க. ஏன்னா 18 வயசுல தான் 12th ஸ்டாண்டர்ட் முடிப்பாங்க. அப்போதான் காலேஜுக்கு அட்மிஷன் கிடைக்கும். நம்ம வித்தியாசமா பண்ணலாமே, 18 வயசு வரைக்கும் நம்ம வீட்டிலே விட்டு குழந்தை ஜாலியாக விளையாட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா போய் நேராக காலேஜ்லேயே படிக்க வச்சிருவோம், நமக்கு தேவை டிகிரி தானே அப்படின்னு நீங்கள் போய் அட்மிஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உள்ளேயே விட மாட்டான். 12th சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அவர் பியூனே உள்ளே விடுவார். வாட்ச்மேன் கேட்டில் வாட்ச்மேன் நிற்கிறாருல, அவரே உள்ளே விட மாட்டார் உங்களை. அப்போ என்ன ஆகுது? அடித்தளம் தேவை. யூ ஹாவ் டு கம் த்ரூ த ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ். அதனால்தான் இந்த பழைய ஏற்பாடு எல்லாம் தெரிந்து கொண்டு நாம் உள்ளே போவது நமக்கு நல்லது என்று சொல்லி நாங்கள் இதை கற்றுக் கொடுத்து வருகிறோம். 6வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 3வது பகுதிக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். அதாவது 6வது அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் எதை குறித்தென்றால், இந்த உலகம் எங்கிலும் அக்கிரமம் நிறைந்திருந்ததை ஆண்டவர் கண்டு இந்த உலகத்தை நான் அழித்து விடலாம், அழித்த பிறகு என்னத்தை செய்வது என்று சொல்லி ஆண்டவருக்கு மட்டுமே அறிந்த உண்மை. அது வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை. அதனால வேற யாராவது ஏதாவது கதை புருடாலாம் விட்டாங்கன்னா நம்பாதீங்க, அது எங்கேயுமே இல்லை. என்னத்தை பண்ண போறாருன்னு அவர் ஏதோ யோசிச்சு வச்சிருந்திருக்கிறார். பெரிய ஆண்டவர், அவருடைய அற்புத புயங்கள், சிந்தனைகள், இதையெல்லாம் நம்ம யோசிக்க கூட முடியாது. அது என்னன்னே புரியாது நமக்கு. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய அப்போஸ்தலர் சீஷர்களை பார்த்து சொன்னார், இந்த உலகத்தின் காரியத்தில் இருக்கக்கூடிய சில ஓமைகளை சொன்னே புரியலையே, சைட்ல கூட்டு போய் கேள்வி கேட்கிறானுங்க. ஏன்னா பப்ளிக்ல கேட்டா ஒரு மான பிரச்சனை ஆயிரும். என்னடா இவருங்க சீசனா இருந்து இவனுங்களுக்கே புரியலையா அப்படின்னு சொல்லி எங்க கேவலமா பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜீசஸை சைட்ல தள்ளிக்கிட்டே போவாங்க. நம்ம பேதுரு ஒரு பக்கம், மார்க் ஒரு பக்கம், மத்தேயு ஒரு பக்கம், எல்லாம் மார்க் இல்ல இவங்கெல்லாம் தள்ளிக்கிட்டே சீஷருக்கு கூட்டம் தள்ளிக்கிட்டே போவாங்க. எங்களுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் விளக்குங்க. அதுல பேதுரு தான் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசாமி. பயங்கரமா கேள்வி கேட்பார். மத்தவங்க முன்னாடி கேட்ட ஒரு ஈகோ பிரச்சனை, என்னதான் இருந்தாலும் நான் சீனியர் ஆச்சே அப்படின்னு அந்த மாதிரி கேள்வி கேட்டு நிறைய காரியங்களை கத்துக்கொண்டாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த காரியம் சின்ன அற்ப காரியங்களே உங்களுக்கு புரியலன்னா பரலோக ரகசியத்தை சொன்னா என்னடா ஆவீங்க, அதனால விட்டுருங்கன்ட்டார். அதுல சிலதை மட்டும்தான் அந்த வெளிப்பாடுல சுவிசேஷமா எழுதப்பட்டிருக்கிறது. அதுல அருமையாக நாங்கள் ஆங்கிலத்துல பிரசங்கம் செய்து கொண்டு வருகிறோம். ரொம்ப டீட்டெயில், ஏறத்தாழ இப்பவே பாத்தீங்கன்னா 700 செஷன்ஸுக்கு மேல போயாச்சு. அதுல அது திட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக பேசிக்கொண்டு வருகிறோம். 3-4 ஆண்டுகளாக பேசிக்கொண்டு வருகிறோம். 10 வருஷம் ப்ரோக்ராம் மாதிரி அது 9 எபிசோடுகளா பிரித்து அந்த மத்தேயு 24 இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். சரி விடுங்க. இப்போ இந்த பூமியை அழித்து விட்டு என்ன செய்யலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறப்போ 2வது பகுதியில் நோவா என்கிற ஒரு நீதிமான்கள் ஆண்டவர் காண்கிறார். அந்த நீதிமானை கண்ட மாத்திரத்திலே ஆண்டவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். என்னன்னு கேட்டா, பேரழிவு வரது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என் கண்களில தயவு பெற்ற இந்த நீதிமானை நான் அழிப்பது அநியாயம் அல்லவோ, அக்கிரமம் அல்லவோ? அநியாயத்தையும் அக்கிரமம் செய்யக்கூடியவன் நான் கிடையாது, நான் கடவுள். என்னிடமிருந்து நன்மை மட்டுமே புறப்பட்டு வரும். நான் நன்மையை மட்டுமே சிந்திக்கிற ஒரு ஆண்டவர். நான் இந்த உலகத்தை சிருஷ்டித்த கடவுள். நான் ஒரு பக்கம் பேரழிவை கொண்டு வந்தாலும் அதுலேயும் ஒரு நியாயமும் அர்த்தமும் நீதியமும் இருக்கு. ஆனால் இந்த பக்கம் மறுபக்கம் அதுல ஒரு நீதிமான் கூட அழிந்து போகக்கூடாது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இந்த நோவாவை காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி ஒரு திட்டத்துக்குள் நுழைகிறார். அதுதான் 2வது பகுதி. அந்த 2வது பகுதியில தன்னுடைய சிந்தையை குறித்தும் தன்னுடைய திட்டத்தை குறித்தும் தமக்கு மட்டுமே அறிந்த அந்த ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
மோசே பக்தனை கொண்டுதான் இதெல்லாம் எழுதப்பட்டது. புக் ஆஃப் நோவாவும் இருக்கு. நோவா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அது இருக்கு. அது நான் படிச்சதில்ல, இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அதெல்லாம் விட்டுருங்க. அது தள்ளப்பட்ட ஆகமோன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது எங்கேயுமே நீங்க புக் ஆஃப் நோவா இஸ் இட் நாட் ரிட்டன் இந்த புக் ஆஃப் நோவான்னு கூட நீங்க பார்க்க முடியாது. அதாவது தள்ளப்பட்ட ஆகமங்கள் வந்து இதுல பெயர் பெற்றிருக்கும். புக் ஆஃப் ஜாஷியர், புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ், புக் ஆஃப் சாலமன், அப்புறம் பார்ப்பீங்கன்னா புக் ஆஃப் நேதன், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அது 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 அல்லாத சில புத்தகங்கள் தான் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள நான் போய் பார்த்ததில்ல. ஏன்னா இந்த இதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாத்தையும் புக் ஆஃப் ஏனோக்கு அதெல்லாம் வாசித்திருக்கிறேன். புக் ஆஃப் சாலமன்ல வாசித்திருக்கிறேன். நம்பத்தக்க கூடிய செயல்கள்லாம் அதுல இருக்காது. அதனால ரொம்ப வேதாகமத்துல ரொம்ப ஆழ்ந்து ஆழமா போகாதவங்க அதை படிச்சாங்கன்னா குழம்பியே போயிடுவாங்க. அதனால அதெல்லாம் படிக்க வேண்டாம். என்ன கேட்டா நீங்க வேதாகமத்தை ஒழுங்கா படிச்சு அதன்படி உங்க நடைமுறை வாழ்க்கையை நீங்க திருத்தி கொண்டு வாழ்வீர்கள். ஆனால் அதுவே பெரிய அற்புதம். அதை செய்யறதுக்கு கூட இன்னைக்கு ஆட்கள் இல்லை, 1% கூட இல்லை இன்னைக்கு. ஸோ அதை முதல்ல உருப்படியா பண்ணலாம். அதனால நம்ம 3வது பகுதிக்குள்ள இப்ப நுழைந்து இருக்கிறோம். அந்த டைட்டில்லே இருக்கிறேன். இதுல என்ன முதலாவது ஒரு வார்த்தை, வேதாகமத்திலே முதல் முறையாக ஒரு வார்த்தை வருகிறது, ஒரு சப்தம் என்று சொல்வார்கள். வேர்ட் இஸ் கம்மிங், an important terminology is coming. அது பேர் என்னவென்றால் ஆர்க், பேழை, நோவாவின் பேழை. நோவாவின் பேழை தயார் பண்ணக்கூடிய ஒரு பேரஃப்ரைஸ், அதாவது 3வது பகுதி என்று சொன்னா நோவாவின் பேழை எப்படியாக தயாராகிறது, எதற்காக தயாராகிறது, எதை கொண்டு தயாராகிறது, வேர், ஹவ், வை, வாட், வென், எப்பொழுது தயாராகிறது, இதெல்லாம் அங்கே நல்ல கட்டமைக்கப்பட்டு அங்கே பல ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இதை விட முக்கியமான காரியம் என்னவென்றால், இதை நாம் தியானிக்கிறப்போ நாம் தேவன் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை கூட கொஞ்சம் ஒப்பிட்டு நம்ம பார்த்து நிறைய காரியங்களை கத்துக்கலாம். சரிங்களா? சென்ற அத்தியாயத்துல பேழை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அச்சாரமா ஒரு தொடக்கத்தை நம்ம கிரியேட் பண்ணணும், உருவாக்கினோம். பேழை என்றால் கூரை போல. ஆண்டவராகிய தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கூரை, ஷெல்டரா இருக்கிறார், ஒரு கோட்டையும் அரணுமா இருக்கிறார். கோட்டை என்ற அரண் என்றால் ஃபோர்ட்ரஸ். அப்படின்னா எந்த ராஜாங்கமா இருந்தாலும் சரி, எந்த அரசாட்சியா இருந்தாலும் சரி, அவர்கள் முதலாக அமைப்பது கோட்டை சுவர். கோட்டை சுவர் எங்க இருக்கும்னு கேட்டா அவங்களுடைய நகரத்தோட எல்லை தொடக்கத்திலேயே இருக்கும் கோட்டை சுவர். இன்னொரு கோட்டை சுவர் பார்ப்பீர்களானால் அந்த நகரத்தோட அந்த எண்டுல இருக்கும். அப்ப இங்கிருந்து தப்பிச்சு வந்தாலும் அங்கேயும் போய் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கும். முதலாவது இருக்கக்கூடிய கோட்டை சுவர் பார்த்தீங்கன்னா பயங்கர உயரத்துல கட்டி அங்க வாட்ச் டவர் எல்லாம் போட்டு ஒருத்தன் கண்காணிச்சுட்டே இருப்பான். தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு டெலிஸ்கோப் எல்லாம் வச்சு கண்காணிச்சுட்டே இருப்பான் ஒருத்தன். இப்பெல்லாம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. மனுஷன் கண்காணிக்கிறத விட மெஷின் நல்லா கண்காணிக்குது. எங்காவது 100 மைலுக்கு முன்னாடியே வர மிசைலை டிடெக்ட் பண்ணி இங்கிருந்து அதை மாற்று மிசைல் அனுப்பி அங்க வானத்திலேயே அதை டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுறது, அழித்து விடுகிறது. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம ஆளுங்க அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து ரேடார்லேயே சிக்காத ஃபிளைட் எல்லாம் வந்து இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கான் சைனாக்காரன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா அந்த ஃபிளைட்டை யூஸ் பண்ணி தான் போய் இன்னைக்கு ஈரான் அடிச்சுட்டு வந்திருக்கான். இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இந்த உலகம் அதைத்தான் நோக்கி கொண்டு அந்த திசையில் தான் கடந்து போய்கொண்டிருக்கிறது, பேரழிவை சந்திக்கும்படி. அதுதான் வெளிப்பாடு 9வது அதிகாரத்துல தெளிவாக எழுதியிருக்கிறது. ஒரு ஜலப்பிரளயத்தினால உலகம் அழிக்கப்படாது, அக்னியினாலும் அங்க அக்னி கந்தகையினாலும் அந்த ஸ்மோக் என்று சொல்லு புகை மண்டலமாய் மாறி ஜனங்கள் எல்லாம் பார்ப்பில்லைனால் துன்புறுத்தப்பட்டு, பிரிம்ஸ்டோன் எக்ஸ்பீரியன்ஸ் என்றால் ஒரு ஆசிட் ஊத்துனது போல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள கடந்து சென்றுதான் அவர்கள் மறிப்பார்கள். அதற்கு உதாரணம் தான் இப்போ அகமதாபாத்ல இருந்து புறப்பட்ட ஒரு ஃபிளைட் போய் டேக் ஆஃப் ஆகி 30 செகண்ட்ல 3 நிமிஷத்துல கீழே விழுந்துருச்சு. 250 பிரயாணிகள் இறந்தே போயிட்டாங்க. அங்க உணவருந்தி கொண்டிருந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 50 பேர் செத்தே போயிட்டாங்க. கவலைக்கிடமான நிலைமையில சில பேர் அட்மிட் பண்ணிருக்காங்க. சின்ன குழந்தைங்க, பாவம் 18 வயசு தான், படிச்சுட்டு இருக்குதுங்க. எல்லாம் நீட் எக்ஸாம் எல்லாம் எழுதி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அம்மா அப்பா சேர்த்திருப்பாங்க, எவ்வளவு பணத்தை கட்டியிருப்பாங்க. பணத்தை விடுங்க, எவ்வளவு ஒரு கனவோடு அங்க படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. குழந்தைங்க எல்லாம் இறந்து போச்சுங்க. அப்ப அவங்க இறந்த அந்த அனுபவத்தை தான் நீங்க வெளிப்பாடு 9வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் 6வது எக்காலம் என்று சொல்லி எல்லாம் அங்கே இருக்கிறது. சரி, இப்போ திருப்பி நம்ம பேழைக்கு வரலாமா?
அந்த பேரழிவை நோக்கி கொண்டுதான் இந்த உலகம் போய்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய தேவன் எடுத்த தீர்மானம் எடுத்ததுதான். அவர் முன் வைத்த காலை பின் வைத்ததாக சரித்திரமே கிடையாது. சொன்னார்னா சொன்னதுதான், நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும். கதையை முடிக்காம விட மாட்டார். நல்ல கதையானாலும் முடிப்பார், கெட்ட கதையானாலும் அவனுங்களை ஒரு வழியாக விட மாட்டார். அப்படிதான் ஆண்டவர். அவர் கூட வேலை செய்ய தொடங்கிட்டீங்கன்னா நீங்களும் அந்த கட்டமைப்புக்குள்ள வந்துருவீங்க. அதே மாதிரிதான் உங்க வார்த்தைகளும் இருக்கும். ஸோ பெதட்டுறது, இந்த மாதிரி நேற்றுக்கு நினைச்சேங்க பேசுனேங்க, இன்னைக்கு நான் வேற மாதிரி நினைச்சேங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டீங்க. டபுள் டங்க் ஸ்டாண்டர்ட் இருக்காது. யாக்கோபு 1:19-20 எல்லாம் வாசிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு நாக்கு. சர்ப்பத்துக்கு பார்த்துருக்கீங்களா? நாக்கு டிவைடட் டங் என்று சொல்லுவார்கள். நாக்கு ரெண்டு நாக்கா இருக்கும். காலையில ஒண்ணு பேசுவான், காலையில மத்தியானம் வர்றதுக்குள்ளேயே இன்னொன்னு பேசுவான். கண்டிப்பா அவருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். வேற என்ன? அசுத்தாவிகள்னால ஏகப்படுகிற ஒரு மனிதன். உங்க வார்த்தைகளும் அப்படியே மாறிவிடும், தேவனை போல மாறிவிடும். சரி, இப்போ இந்த பேழையோட அர்த்தத்தை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொண்டோம் என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன். அந்த நோவாவின் பேழையின் ஆவிக்குரிய ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இது பார்ட் 2. பார்ட் 1 முடிஞ்சது, இது பார்ட் 2. இந்த பேழை என்றால் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அதுல தான் நாம பேச போகிறோம். பேழை என்றால் faith, perseverance and promise. FPP அப்படி என்று சொல்லி ஞாபகத்தில் வைப்பது எளிதாக இருக்கும். FPP, faith, perseverance, promise. விசுவாசம், புரிந்து கொள்ளுதல் மற்றும் வாக்கு தத்தங்கள். இது 3 ஒன்றாய் கலந்து செய்யப்பட்ட கலவைதான் இந்த பேழை. இதனுடைய ஆவிக்குரிய ரகசியத்தை நாம் பார்க்கும் முன்பே ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பதென்றால், இந்த பேழைக்குள் வரும்படி ஆண்டவராகிய தேவன் நோவாவுக்கும் நோவாவுடைய குடும்பத்திற்கும் அழைப்பு விடுகிறார். அப்போ நோவா எதிர்பாராத இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் நாம் வருகிற அத்தியாயங்களில பார்க்க தான் போகிறோம். அதற்கு முன்பே ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நோவா, நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டால் பத்தாது, நீ மட்டும் காப்பாற்றப்பட்டால் பத்தாது, நான் மனதுருகுகிற தேவன். இவைகள் எல்லாம் என்னுடைய படைப்புகள். இவர்கள் எல்லாம் நானே சிருஷ்டித்தேன். 140 கோடி ஜனம் அழிந்து போறது எனக்கு பிரியமான காரியம் இல்லை தம்பி. அதனால நீ என் கண்களில் தயவு பெற்றாய், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உனக்கு இன்னொரு வேலையும் உண்டு. நீ ஒரு ஊழியம் எனக்காக செய்ய வேண்டும், நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன சொல்லுங்க ஆண்டவரேங்கிறார். உலகம் எங்களுக்கு போய் நீ ஒரே ஒரு செய்தியை தான் சொல்லணும், எச்சரிப்பின் சத்தமாக அதை சொல்ல வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒரு பேரழிவு வரப்போகிறது, ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது. அந்த ஜலப்பிரளயத்துல இருந்து நீங்க தப்பிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கே மனம் திரும்பி ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்டு வாருங்கள், அந்த பேழைக்குள்ள நீங்க கடந்து வாருங்கள் என்று சொல்லி உலகத்திற்கெல்லாம் நீ கடந்து சென்று இதை சொல்ல வேண்டும். சொல்லுவியா தம்பி அப்படின்னு கேட்டோன்னா அவர் கண்டிப்பா சொல்றான், ஆண்டவரே சரிப்பா, இதோட இன்னொரு டாஸ்க், அது 2 டாஸ்க் தான், இது ஒண்ணு. இதை இன்னொரு டாஸ்க் என்னன்னு கேட்டா, அந்த பேழையை கட்ட போறதே நீதான் ராஜா அப்படின்ட்டார். பேழை எப்படி கட்டணும்னு சொல்லி அழகா டைமென்ஷன்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்புறம் படிக்கலாம். அன்னைக்கு தத்ரூபமா அந்த பேழையே கட்டி வச்சிருக்காங்க. யூஎஸ்ல ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. அதை ஒரு பெரிய ஒரு மியூசியம் மாதிரி வச்சு நீங்க அதுக்குள்ள போய் அப்படியே பார்க்கலாம். அதுல அனிமல்ஸையும் அங்கங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ ரியலா அனிமல்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்போ அத்தனை விலங்குகளுக்கும் சாப்பாடு, உணவு இது மற்றும் எல்லா காரியங்களையும் அங்க லோட் பண்ணி ரெடியா இருக்கு பேழை. அதே போலதாங்க இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய ரீதியில பார்ப்போமானால், தேவனாகிய கர்த்தர் ஒரு பேரழிவை இந்த பூமியின் மேல் கொண்டு வருவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் அங்கே கொடுக்கப்பட்ட நிலைமையில தான் நாம் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் மத்தேயு 24 வாசிக்கலாம். அதை நீங்கள் பார்ப்பீர்களானால் வெளிப்பாடு அதிகாரத்தில் முழுவதுமே, வெளிப்பாடு குறிப்பாக 6வது அதிகாரம், அங்கே 7 அந்த சீல்கள் என்று சொல்லும் முத்திரைகள் இல்லைங்களா, அது 7வது முத்திரை குறித்து வெளிப்பாடு 8, 9, 11 வசனங்கள்ல நீங்க வாசிக்கலாம். இந்த 7 முத்திரைகளுக்குள்ள எல்லா சத்தியங்களும் அடங்கியிருக்கு. அதுலயே எல்லாத்தையும் நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அது போதாதுன்னு சொல்லி வெளிப்பாடு 16 பார்ப்பீங்களானால் பவுல், அதாவது இந்த ஒரு சின்ன பவுல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பாத்திரத்தை ஒரு பாத்திரத்தையா ஊத்துறப்போ ஒரு பனிஷ்மெண்ட் வருது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு கொடுத்த சாத்தியக்கூறு. இதெல்லாம் நிறைவேறிவிட்டால் தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதற்கு
மிக மிக குறைந்த சமயமே உள்ளது, சமயமே இருக்காது. இன்னைக்கு நைட்டு கூட வந்துடலாம், கேட்டுட்டு இருக்கவே இயேசு கிறிஸ்து வந்துடலாம். இயேசு கிறிஸ்து ஒருவேளை வந்து விட்டால், அந்த ஜலப்பிரளயம் வந்த பிறகு எப்படி உங்களுக்கு தப்பிப்பதற்கு அங்க வாய்ப்பே இல்லையோ, பேரழிவு வந்த பிறகு என்ன செய்தாலும் சரி, நீங்க அந்த பேரழிவு அழிவே சந்திப்பது இன்றைக்கு மிக கடினம். இதுல பேரழிவை போய் எப்படிப்பா சந்திக்கிறது நானு, இல்லைங்களா? அந்த பேரழிவு வரக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள், கடைசி காலம். 7 விஷயங்கள் நடக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பே. அது என்னவென்று சொல்லி ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். நிறைய காரியங்கள், எஸ்கட்டாலஜிக்கல் டைம்ஸ், கடைசி நாட்கள் என்று சொல்லி 110 மணி நேரம் அவங்க வந்து பிரசங்கம் பண்ணி அங்க இருக்கு. எபிசோட் 1ல இருக்கு, பிளேலிஸ்ட்ல இருக்கு, உங்களுக்கு போய் நீங்க கேட்கலாம் ஆங்கிலத்துல. மறக்காம கேளுங்க எபிசோட் 1. எபிசோட் 2ல வந்து 13 காரியங்கள், சயின்ஸ் அண்ட் எவிடன்சஸ், இயேசு கிறிஸ்து பேசினது 500 மணி நேரம் பிரசங்கமா அங்க பண்ணி நாங்க வச்சிருக்கோம். அதையும் கேளுங்க போய். இதெல்லாம் நீங்க கேட்கிறப்போ உங்களுக்கு தெரியும், நோவா நாட்கள், அதாவது மத்திய 24:37 இயேசு கிறிஸ்து சொன்னது அதுதான். நோவாவின் நாட்களில் போலவே ஜனங்கள் அசட்டை பண்ணவும், விற்க வாங்கவும், இதை பண்ணவும், கல்யாணம் கட்டவும், அதுல சண்டை பிடிக்கிறதும், இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்னு மனுஷன் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கர்மத்தை மண்டைக்குள்ள விட்டுக்கிட்டே இருப்பான். எதை யோசிக்கணுமா யோசிக்க மாட்டான், எதை யோசிக்க கூடாதோ அதை ரொம்ப ஆழமா போய் யோசிக்க ஆரம்பிப்பான். அப்படிப்பட்ட உலகத்துல நீங்க வாழ்றப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு பெரிய பேரழிவை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த உலகம் தயாராகி கொண்டிருப்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எச்சரிப்பின் சத்தத்தை அங்க தந்திருந்தார். அதை நினைவில் வைத்து மறுபடியும் இந்த பக்கமா வந்துடலாமா? அப்போ இந்த பேரழிவை நீ போய் உலகம் எங்களும் சொல்லு ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆனால் இந்த பேரழிவு குறித்த ஒரே பிரசங்கம் தான் நோவா பண்ணினார். பேரழிவு வரும் போறது, மனம் திரும்புங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் பிழைத்திருங்க, யாரும் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சிரிச்சாங்க, என்னடா பேசுறாங்க. ஆனா அதோடைய உள்ளடங்கி இருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், விசுவாசம், புரிந்து கொள்ளுதல், வாக்குத்தத்தங்கள், இது மூன்றும் அங்கே பிறக்கக்கூடிய ஒரு தருணம், பிறக்கக்கூடிய ஒரு ஆரம்பம். அதுதான் அந்த பேழையின் ரகசியம். விசுவாசம் என்றால் கண்டு விசுவசிப்பது விசுவாசம் அல்ல, அதாவது காணாமல் விசுவசிப்பதே விசுவாசம். இதைத்தான் யோவான் 20:29 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க தெளிவாக சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். அங்கே தோமா பார்ப்பீர்களானால், எல்லாம் இருந்தப்போ இயேசு கிறிஸ்து வர்றார், தோமா மட்டும் இல்லை. அப்ப தோமா சொல்லுவாரு, அதாவது அவருடைய விழா இதுல போய் நான் அந்த புண்ணுல வந்து கையை விட்டு பார்த்தாதான் எனக்கு வந்து சமாதானம், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்ட்டார். இயேசு கிறிஸ்து அடுத்த முறை வரப்போ பார்த்து தோமாவை பார்த்து சொல்றதுதான் அந்த காரியம், விசுவாசிக்காத அந்த தோமா. சோ விசுவாசம், இந்த புரிந்து கொள்ளுதல் மற்றும் வாக்கு தத்தங்கள், இதை 3 ரத்தன சுருக்கமா பாக்குறதுக்கு தான் நேரம் இருக்கு. ஏன்னா என்ன இதுலயே நேரம் எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளேயே நம்ம போக முடியாது. அதனால இன்னைக்குதான் பார்ட் 2, அவ்வளவுதான், ஃபைனல் முடிச்சிடலாம். சரிங்களா? விசுவாசத்திற்கு பொருள் என்னவென்றால், எபேசியர் 2வது அதிகாரம் 8-10 For it is by grace you have been saved through faith, and this is not from yourselves, it is a gift of God, not by works, so that no one can boast. For we are God's handiwork, created in Christ Jesus to do good work, which God prepared in advance for us to do. இப்படி என்று சொல்லி அங்க கிருபை, இயேசுவின் நாமத்தில் வந்த கிருபையை நாம் விசுவசிப்பதுதான் விசுவாசம். கண்டு விசுவசிப்பது அல்ல விசுவாசம், காணாமல் விசுவசிப்பதுதான் விசுவாசம். இதை குறித்து 2 கொரிந்தியர் 4:17-18 எழுதியிருக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். விசுவாசம் என்னவென்றால் unseen things. அப்போ நோவா போய் இன்னைக்கு இந்த காரியத்தை சொல்றாருன்னா எல்லாரும் கேலி பண்ணி கிண்டல் பண்றானுங்க. என்னன்னு கேட்டா, ஏன்டா இது வரைக்கும் மழையே வந்தது கிடையாது. ஏன்னா மழை இல்லை, பனியில அப்படியே இறங்கிதான், அந்த பனி மிஸ்ட்லயே தான் வெஜிடேஷன்ஸ், அதாவது அந்த விவசாயம் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மழை வருதான், என்னமோ பேசுறான் பாரு, புலி வருதுன்னு சொல்ற மாதிரி, போடா அப்படின்னு சொல்லி எல்லாம் விரட்டி விட்டுட்டாங்க. அப்போ அங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் வந்து விசுவாசத்தை காண்பாரோ? அதேதான் 2வது வருகையிலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷகுமாரன் 2வது முறை வருகிறப்போ அங்கே விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா என்னன்னு கேட்டா, சூழ்நிலை நிமித்தமாக சில பேர் மனது துவண்டு போய் டிப்ரெஷன்ல போய் எல்லா ஃபெயிலியர் லாசஸ் எல்லாம் பார்த்து தோல்விகளை கண்டு
எந்த தெய்வத்தை வணங்குறதுன்னு தெரியாம குழம்பி போய் நாத்திகர்களாகி விசுவாசத்தை இழந்து போய் இயேசுவின் நாமத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த இடத்துல இந்த இந்த உலகத்துல நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியம். ரொம்ப மிக மிக ஒரு அவல நிலைமை, மிக மிக ஒரு கேவலமான ஒரு நிலைமை. இயேசு கிறிஸ்து நிர்வாண கோலத்துல அங்க தொங்கி கிருபை என்ற அந்த காரியத்தை கொண்டு வருகிறார். ஆனால் அவரை விசுவசிப்பதற்கோ ஒருவனுக்கும் இருதயத்துல விசுவாசம் இல்லை. இப்போ விசுவாசத்தை இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பெரிய பணக்காரர் உங்க வீட்டுக்குள்ள வரார், வந்து அங்க செக் எழுதி கொடுக்குறார். 1 கோடி ரூபாய் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, உன் கஷ்டத்தெல்லாம் எனக்கு நான் கேட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருந்திருந்தா வச்சுக்கோ அப்படி. அப்ப நீங்க அந்த 1 கோடி ரூபாய் செக்கை வாங்கிட்டு நீங்க 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி நாளைக்கே கோடீஸ்வரனா மாறிடலாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டா, இந்த ஆள் யாருன்னே தெரியாது, என்னமோ காகிதத்தை கொடுத்துட்டு போறேன், இதை போய் நான் போய் டெபாசிட் பண்ண எனக்கு நான் பணமா கிடைக்க போகுது, நான் எதுக்கு இந்த ஆளை நம்பணும் அப்படின்றவன் பெயர் என்ன? சரியான பெயர் தான் சொல்லியிருக்கீங்க, முட்டாள், மதிகெட்டவன் என்று சொல்லலாம் இல்லைங்களா? ஆக இங்கே ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய காரியம், எபிரேயர் 11வது அதிகாரம் 1-3 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், now faith is confidence in what we hope for and assurance about what we do not see. பார்க்கப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது, விசுவாசமானது நம்பத்தக்க கூடிய காரியமா இருக்கிறது. அதாவது கண்டு விசுவசிக்கிறது இல்லை. இப்போ தேவனிடம் போய் நீங்க ஜெபம் செய்கிறப்ப மத்திய 21:22 அப்புறமாக நீங்க வாசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை குறித்து தேவனிடம் நம் மன்றாடும் போதே அதை நம்ப வேண்டுமாம். என்னத்தை நம்ப வேணும்? கேட்டாச்சு, கொடுத்தாச்சு, முடிஞ்சாச்சு. ஆனால் பதில் எப்பொழுதும் பாசிட்டிவா தான் வரும் நீங்க எதிர்பார்க்க கூடாது, அது வேற விஷயம். ஏன்னா உங்க சின்ன ஒரு புத்தி சுவாதியத்துக்கு எட்டுன ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ உங்களுக்கு தோணலாம், இது ஆண்டவர் கண்டிப்பா எஸ்ன்னு தான் சொல்லுவார்னா, சில டைம் நோன்னு சொல்லுவார். ஏன்னா உங்களுக்கு தெரியாது எதிர்காலத்தை குறித்து. அவர் ஒருவரே எல்லாத்தையும் அறிகிற தேவனா இருக்கிறார். அப்ப நீங்க ஒரு தீர்மானத்துக்கு நீங்களா வந்துடக்கூடாது. அதுவும் விசுவாசத்துக்கு எதிர்மாறாய் முடிந்துவிடும். நான் உனக்கு நினைச்சிட்டு கேட்டேன், ஆண்டவர் கொடுக்கவே இல்லை பார் அப்படின்னு கோவப்பட்டுவீங்க. அப்ப அது கூட அவிசுவாசமாய் முடிந்துவிடும். இதெல்லாம் கோட்பாடுகள். இதை குறித்தெல்லாம் ஏராளமான பிரசங்கங்கள் ஏற்கனவே கொடுத்தாச்சு, தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கு, பார்த்து கொள்ளுங்கள், எல்லா சேனல்ல இருக்கு. ஆக ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இங்கே இந்த மாந்தர்களுடைய கடைசி தருணம், கடைசி ஒரு சந்தர்ப்பம், அங்கே ஆண்டவர் விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வைக்கிறார். சும்மா எடுத்து இன்டர்வியூ எல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்காது இல்லையா? ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண நீங்களே 8 ரவுண்ட் 10 ரவுண்டு வைக்கிறான். எவனும் கடைசியா டாய்லெட் கிளீன் பண்றவங்க கூட கேட்பான் போல இருக்கு, என்ன ஒழுங்கா படிச்சிருக்கியா நீயே அப்படின்னு அவன் கூட கேட்பான் போல இருக்கு இன்டர்வியூ. எல்லாத்தையும் நீங்க கன்வின்ஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனிக்குள்ள போகணும். இப்ப நான் சீனியர் பொசிஷன், எனக்கெல்லாம் 15 ரவுண்ட் இன்டர்வியூ எல்லாம் இருக்குங்க சில நேரங்கள்ல. அப்போ HR ரவுண்டு வரும், 16வது ரவுண்ட்ல அவர் சொல்லுவாரான், பாத்துங்க 15 ரவுண்ட்ல நீங்க 2 ரவுண்டு சரியா பண்ணலையா, அதனால உங்களை நாங்க வேலைக்கு எடுக்க முடியாது அப்படிமா. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஆண்டவராகிய தேவன் பரிசோதித்து பார்த்துதான் உங்களை அழைக்கிறார். அதனாலதான் இடுக்கமான பாதை, பரலோகத்துக்கு செல்லக்கூடிய பாதை இடுக்கமான பாதை. ஏன்னா நிறைய பேர் குவாலிஃபை ஆக மாட்டாங்க, தோத்து போயிடுவாங்க. அதெல்லாம் எப்படி ஜெயித்து வர முடியும்? உங்க சுயத்தினால ஜெயித்து வர முடியாது. அதுதான் எபேசியர் 2வது அதிகாரத்திலிருந்து படிச்சு காட்டினேன். அதுக்கு கிருபை தேவை. கிருபை வழி நடத்தும், மன்னிக்கும், அரவணைக்கும், போதிக்கும், எல்லா விதமான தூர் செயல்பாடுகளிலிருந்து தப்பி செல்ல வழி செய்து தரும் என்று 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9:8-9 அதை தான் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12:9 அதை தான் சொல்லுகிறது. பலவீன நேரத்தில் கிருபை என்னை தாங்கி பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அந்த கிருபையை நாடி இருக்கிறவன் விசுவாசியாக தான் இருக்க முடியும். விசுவாசியா இருக்கிறவன் அவ்விசுவாச ஜபங்களுக்கு இடமே கொடுப்பதில்லை, அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சங்கீதம் 1:3 சொல்லுகிறது. எத்தனை வேத வசனம் கொடுத்தாச்சு பாத்தீங்களா? இப்ப இதெல்லாம் இல்ல நோவோட ஜனங்களுக்கு. அதனால பாவம் அவங்களுக்கு சரியா புரியல. அவங்கெல்லாம் மறிச்சு போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 2ஆம் வருகைக்கு தருவாயில நம்ம இருக்கோம். அந்த நேரத்துல அதற்கு பின்பே வரக்கூடிய பேரழிவுக்கு நானும் நீங்களும் ஏங்க இரையாகணும்? அப்ப அது மதியினம் தானே, மதிகட்டவன் செய்யக்கூடிய ஒரு செயல் தானே. அவர்கள் யாவரையும் நீங்கள் முட்டாள் என்று இன்றைக்கு நியாயம் தீர்க்கிறீர்கள். ஆனால் அவர்கள் முட்டாள்கள் இல்லை. அவர்களுக்கு அந்த சத்தியம் கொடுக்கப்படல. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவேளை சோதாம் குமாரா ஜனங்களுக்கும் நோவாவின் ஜனங்களுக்கும் கிருபை காட்டப்பட்டாலும் படலாம், ஆனால் உங்களுக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது. செகண்ட் சான்ஸே கிடையாது உங்களுக்குன்றார். ஏன்? உங்களுக்கு தான் வேதாகம் கொடுத்துருக்குதே, நானே எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேனே, எழுதியே கொடுத்துருக்கோம். அதை நம்பலன்னா அப்புறம் அங்க உங்களுக்கு என்ன ஐயா ஐயா அப்படி கண்ணை கசிக்கி அப்படியே உள்ள பூந்துடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் கிடையாது.
கேட்காமலே கிருபை கிடைக்கும் அவங்களுக்கு ஒருவேளை அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டார். சரி, விசுவாசம் புரிஞ்சுதுங்களா? அப்ப விசுவாசத்திற்கு ஒரு சோதனை. மழை வரப்போது, பேரழிவு வரப்போது, தப்பிக்கிறாயா, விசுவசிக்கிறாயா, வா. விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட், எல்லா பயிலும் ஃபெயில். சரி, அது கடைசியா பார்க்கலாம். இரண்டாவது பர்சீவரன்ஸ், புரிந்து கொள்ளுதல். யாக்கோபு 1:12 போகும் முன்பே புரிந்து கொள்ளுதல் என்றால் எவ்வளவுதான் சில பேருக்கு விளக்கம் தந்தாலும் அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. ஆனால் சில பேருக்கு சும்மா கொஞ்ச நேரம் சொன்னோடனே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க அதை ஆழ்ந்து கவனிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மூளை ஒரே மாதிரி தாங்க இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய டைனோசர் மூளையும் எனக்கு குருவி மூளையும் கொடுக்கல. எல்லாத்துக்கும் ஒரே மூளை சைஸ் தான். அதுல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸும் அப்படிதான். நீங்க உடனே அவங்கெல்லாம் வேற மாதிரிங்க, அவங்க ஜீன்ஸ் எல்லாம் அப்படி இருக்குங்க, இப்படி நம்ம ஆளுங்க மார்க் கம்மியா வாங்கிட்டு இந்த மாதிரி நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. நல்ல மூளையை பிரயோஜனப்படுத்தி படிச்சிருந்தீங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கதான் போகுது. குடிசையில வாழ்ற ஜனங்களோட குழந்தைங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்ல மார்க் எடுக்குதுங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குதுங்க. உடனே அவங்க ஜீன்ஸ் அப்படிம்பீங்களா? கஷ்டப்பட்டு படிக்குதுங்க அந்த குழந்தை. அதனால இன்னைக்கு இயேசுவை குறித்த புரிதல் இல்லாததற்கு காரணம், விவிலியத்தை குறித்த புரிதல் இல்லாததற்கு காரணம், அதை கவனிக்கணும், அதை படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிற அந்த ஆர்வம் இல்லாததுனாலதான், அந்த சிந்தை இல்லாததுனாலதான். ஒரு கிளாஸ்ல மாணவ செல்வங்கள் 60 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு வாதியார் தான். 60 பேருக்கும் 60 வாதியார் காம்படிஷன். 60 வாதியார் இருப்பாங்களா எங்காவது? 60 வாதியாருங்க இருக்க மாட்டாங்க. ஒரு வாதியார் தான். ஒன்னு தான் அவரும் சொல்லி தர்றாரு போர்டில் எழுதி. அது 60 குழந்தையும் கேட்குது. அதுல பாத்தீங்கன்னா சென்டம் வாங்குறது வெறும் 5 குழந்தையா தான் இருக்கும். அப்புறம் 90 வாங்குறது ஒரு 10 குழந்தையா இருக்கும். மற்றதெல்லாம் 70, சிலது ஃபெயிலும் கூட ஆகும். ஏன் அப்படி? அவன் எவ்வளவு அக்கறை போட்டு கவனம் செலுத்தி கவனிக்கிறானோ அதன் பொறுத்து தான் நான் அவனுக்கு இது பண்ணும். இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல ரொம்ப விளையாட்டு, ரொம்ப குறும்பு, பின்னூசி எடுத்து கூத்துறது, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட விளையாடுறது, ஜோக் அடிக்கிறது, சிரிக்கிறது, நல்லா அற வாங்குவேன். சப்பு சப்புன்னு உழுகும். அப்பவும் திருந்தின பாடு கிடையாது. ஆனா எனக்கு பிறந்த பெண் குழந்தை பார்ப்பீர்களானால் ஏறு மாறு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து அங்க என்ன சொல்லி தராங்களோ அதை கவனிப்பா. அங்க வாத்தியார் மட்டும் சரியா சொல்லி தரல, அவ ரொம்ப கஷ்டப்பட்டுருவா. ஆனா கூட சுய அறிவு இருக்கு. அதனால அந்த படிப்புல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கிருபை, அவருக்கு எல்லா துதிக்கணும் உண்டாயிருப்பது. ஆனா வாத்தியார் சொல்லி தரத மட்டும் நல்ல வாத்தியார் நல்ல வாத்தியார் இல்ல, ஒரு தளவுக்கு சொல்லி தந்தாலே புரிஞ்சுக்குவாங்க. ஆனா நான் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். அதுதாங்க வேதாகமத்துல என்ன எழுதியிருக்கோ, நமக்கு வாதியார் பரிசுத்த ஆவியானவர், அவர் என்ன சொல்றாரோ அதை சரியா நீங்க கேட்கணும். அதுதான் யாக்கோபு 1:12 Blessed is the man who remains steadfast under trial, for when he has stood the test, he will receive the crown of life which God has promised to those who love him. பர்சீவரன்ஸுக்கு இன்னொரு உதாரணம் என்னவென்று சொல்லி, மறு கருத்து என்று சொல்லி பார்த்தால் என்டியூரன்ஸ் என்றால் எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரை புரிந்து கொண்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உறுதியாய் நிற்கக்கூடிய காரியம். அதுவும் பர்சீவரன்ஸ் தான், அதுவும் புரிதல் தான். நான் ஆண்டவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவன். இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் என்னென்னமோ சொல்றான் உங்க அம்மா அப்பாவை பத்தி, அவன் என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நம்பவே மாட்டீங்க. என்ன எங்க அப்பா அம்மாடா, எனக்கு தெரியும், என்னை பெத்து வளர்த்தவங்க, அவங்கள பத்தியா தப்பு தப்பா பேசுறேன், பலாருன்னு விட்டு அவனை அரைஞ்சு ஓடிய போயிருந்துருவீங்க. கரெக்டா? அதே மாதிரிதாங்க என்னை உங்களையும் பெற்றெடுத்து உள்ளங்கையில வரைந்து எனக்காக உங்களுக்காக மறித்து ரத்தத்தை சிந்தி கிருபையை தந்த அந்த ஆண்டவரை எவ்வளவாக நீங்க புரிஞ்சு கொண்டீங்கிறது எப்போ பரிசோதிக்கப்படும்னா, பிரச்சனை வருகிறப்பதான், கஷ்டங்கள் வருகிறப்பதான், துக்கங்கள் வருகிறப்பதான். அப்பொழுது எவன் அந்த கஷ்டங்களில் எல்லாம் எதிர்த்து நின்று மேற்கொண்டு வருகிறானோ அவனுக்கே ஜீவ கிரீடம் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நோவா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த காரியத்தை புரிஞ்சு கொண்டாங்க, எவ்வளவாக இந்த காரியத்துல சீரியஸா இருக்காங்கிறதுக்கு சோதனை நம்பர் 2, சோதனை நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 1 என்ன? விசுவாசம். முதல்ல நம்பணும். நம்புனாதான் நீ புரிஞ்சு கொள்ள முடியும். அங்க கிளாஸ் எடுக்கக்கூடிய வாதியாரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இவன்லாம் ஒரு வாதியாரா அப்படின்னு கிண்டல் பண்றவன் பாருங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டான், நம்பவும் மாட்டான், ரெண்டும் காலி. அதாவது வாதியாரை மரியாதையோட
பார்க்கிறவன் வந்து இவரெல்லாம் இன்டர்வியூ எல்லாம் பண்ணி தான் எடுத்திருக்காங்க, அது இல்லாம நிறைய படிச்சிருக்காரு, பார்க்கலாம் என்னதான் சொல்றாருன்னு கவனிக்கிறவன் பாருங்க விசுவாசத்தோட, அவன் தான் புரிஞ்சுக்குவான். அதே மாதிரிதான் ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தை சொல்லுகிறப்போ அங்க என்ன வந்து அங்க பரிசோதிக்கப்படுகிறதுன்றா புரிந்து கொள்ளுதல். புரிதல் வந்து மிக மிக முக்கியம். ஐசியா 40 அதிகாரம் 31 வசனத்துல பார்ப்பீர்களானால், பட் தே ஹூ வெயிட் ஃபார் த லார்ட் ஷால் ரெனியூ தேர் ஸ்ட்ரெங்த். இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தருக்கு எவர்கள் காத்திருக்கிறார்களோ அவர்கள் சட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள், அவர் ஓடினாலும் களைப்படைவதில்லை. 40:29 31 வரைக்கும் வாசித்து பார்த்துக்கோங்க. எவன் ஒருவன் கர்த்தருக்கு காத்திருக்க முடியுங்க? இப்போ நீங்க ஒருத்தர் நம்புறீங்க, உயிருக்கு மேல நம்புறீங்க, அவங்க அப்பாவே உங்க தகப்பனும் தாயும் தான் அதுக்கு பெஸ்ட் உதாரணம். அவங்க சொல்லிட்டு போறாங்க, கண்ணா வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாத, நாங்க ஒரு வேலையா வெளியூர் போறோம், 2 நாள்ல வந்துருவோங்கிறாங்க. 7 நாள் ஆச்சு. எந்த அளவுக்கு அந்த குழந்தை அப்பா அம்மாவை புரிஞ்சு கொண்டிருந்ததுன்னா, 7 நாள் ஆனால 10 நாள் ஆனால அந்த இடத்த விட்டு நகராது அந்த குழந்தை. ஏன்? எங்க அப்பா அம்மா திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, கண்டிப்பா வருவாங்க. அவங்க வர முடியலனாலும் அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்து என்னை இந்த இடத்துல இருந்து விடுவிக்காம அவங்க விட மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய குழந்தை தான் அங்க இருக்கும். நம்பாத இந்த விளையாட்டு குழந்தை, ஊர் மேயிற குழந்தை, இதுங்கெல்லாம் பாருங்க, அப்பா அம்மா இந்த பக்கம் போனோன்னு இது அன்னையப்பம் போவான், திண்ணையப்பம் காலியான்னு ஒரே ஓட்டமா ஓடியே போயிடுவான். புரியுதுங்களா? அங்கதான் நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவசித்து அவருடைய அற்புத புயங்களையும் அவருடைய அன்பையும் நேசத்தையும் புரிந்து கொண்டீங்கிறதுக்கு சோதனை. அதனால சோதனையின் காலங்களில இது இரண்டும் வரக்கூடிய ஒரு காலத்தை, ஒரு காரியத்தை நீங்க பார்ப்பீர்கள். அதற்காக தான் சொல்லி கொடுத்துட்டு வரோம். ஏன்னா இதெல்லாம் பேசிக் ஃபவுண்டேஷன், இதெல்லாம் வந்து கிண்டர் கார்டன், அதாவது எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம். இது கூட நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றது? அதனால நம்ம அடிப்படையிலிருந்து வரோம். இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் இந்த நோவாவின் பேழைக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குங்க. அதனாலதான் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரோம். அந்த காலத்துல இதெல்லாம் எப்படி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதோ, சோதிக்கப்பட்டதோ, பரிசோதிக்கப்பட்டதோ, அதே போல இந்த காலங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படும். ஏன்னா இதுவும் கடைசி காலம், நோவாவின் காலத்தை போலவே தான் இந்த காலமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். சரிங்களா? எனக்கு வந்து நேரம் இல்லை, இல்லைன்னா இதுலயே இன்னும் ரொம்ப ஆழமா போலாம். இந்த ஃபெய்த் பெர்சீவரன்ஸை குறித்து என்னால வந்து ஒரு 30 ஹவர் 40 ஹவர்ல ஈஸியா பிரசங்கம் பண்ண முடியும், அவ்வளவு காரியம் இருக்கு. ஆனா நம்ம அதுல வந்து ரொம்ப ஆழமா இப்ப போக வேண்டிய காலகட்டத்துல இல்ல. என்ன கேட்டா நம்ம டாபிக்கே வேற. அதனால இதை வந்து பேசிக்கா நம்ம ஃபவுண்டேஷனல் செட் பண்ணிட்டு அப்புறம் போகலாம். 3ஆவதுக்கு போலாங்களா? வாக்குத்தத்தம். அதாவது வாக்குத்தத்தம் என்றால் ஆண்டவராகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 1:20 அது ஒண்ணுதான் பார்க்க போறோம், பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஆம்னு என்ன சரிங்களா? எஸ், ஆமா. எஸ். ஆமன் என்ன தெரியுங்களா? அதை நான் அப்படியே விசுவசிக்கிறேன், அது அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி அறிக்கை செய்வது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியாமல என்ன பண்றாங்கன்னா, கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிறப்போ இந்த அன்னை மரியாள் கிட்ட நீங்க ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை வந்து கொடுத்த சிஸ்டரே சொல்லி தருவாங்க. எனக்கு காலையில 3 தடவை சொல்லிரு, மத்தியானம் 3 தடவை வேகமா அதை படிச்சிரு, அப்புறம் சாயங்காலம் ஒரு 3 தடவை படிச்சிரு, 40 நாட்கள் படிச்சுன்னா உனக்கு பெரிய அற்புதம் நடக்கும். எனக்கு ஒண்ணுமே நடக்கலைங்க. சரி, அங்கிருந்து வந்து பெந்தகாஸ்ட்ல உள்ள பூந்தோமா. பெந்தகாஸ்ட்ல அதே மாதிரி வேற கார்டு, இப்ப வந்து பிரேயர் டு ஜீசஸ், அன்னைக்கு மேரி இன்னைக்கு ஜீசஸ், அதே மாதிரி எழுதி கொடுத்தாங்க. அதுல சில வசனங்கள் எல்லாம் கோட் பண்ணி இதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஒண்ணுமே நடக்கல. அப்போ ஒரு காலகட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தது என்னன்னா, வாக்கு தத்தத்தை விசுவசிப்பது இது அல்ல, வாக்கு தத்தத்தை விசுவசித்து அதை புரிந்து அதை அறிக்கை செய்வது, இது 3 சேர்ந்து தான் வரும்பா. சும்மா அறிக்கை மட்டும் வாயில உளறிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் உளறுவாய். இந்த உளற வேலையில என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டார் ஆண்டவர். அப்புறம் முதலாவது அதை விசுவசித்து அதை நன்கு புரிந்து அறிந்து, அதாவது என்ன அர்த்தம் அது சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கடைசியா அதை அறிக்கை செய்ய தொடங்கினேன். என் வாழ்க்கையே மாறினது. ஒவ்வொரு கட்டத்திலையும் என் வாழ்க்கை மாறத் தொடங்கினது. என் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வெற்றியாய் மாறத் தொடங்கினது. அதுக்காக போராட்டம் இல்லாம இல்ல, ஒவ்வொரு நாளிலும் போராட்டம் தாங்க எனக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும்.
ஆண்டவருடைய சீஷர்களா இருப்பது யுத்த களத்தில் நிற்கக்கூடிய போராளிகளைப் போல, போர் வீரர்களைப் போல. பிசாசுடைய போராட்டங்கள் ஏராளமா இருக்கும். நாம் யாவருடைய கண்ணீர்களும் போராட்டங்களும் ஏராளமா இருக்கும். ஆனால் அவைகளை எல்லாம் ஆண்டவர் விசாரித்திருக்கிறார், புடமிட்டு வைத்திருக்கிறார். கண்ணீர்களை புடமிட்டு ஒரு இதுல ஒரு துருகியில சேர்த்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சங்கீதம் 56 சொல்லுகிறதுங்க. ஆக இதெல்லாம் விசுவசிக்க வேண்டும். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை பரிகசிக்க கூடாது. இதெல்லாம் நடக்குமாங்க? எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லைங்க. அப்ப நீங்க வேதாகமத்தையே வாசிக்காதீங்க. உங்க நேரம் உங்களுக்கும் வேஸ்ட்டு, பாவம் எல்லாத்துக்குமே வேஸ்ட். என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை போய் நேரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அது என்னத்துக்கு முயற்சி செய்து பார்ப்பதுக்கு என்ன கம்பெடுத்து சுத்துற மாதிரியா? இல்லைங்க. முழு இருதயத்தோட அதை நீங்க விசுவசிக்காமல் வேதாகமத்தை சும்மா வாயில் அப்படியே அலாசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒண்ணுமே நடக்காது. அப்புறம் என்ன பண்றாங்க, இதை முயற்சி செய்து பார்த்துட்டு நான் போனேங்க அந்த சர்ச்சுக்கு, ஒண்ணுமே நடக்கலைங்க. அந்த பாஸ்டர் இருக்கிறாரு பாருங்கன்னு அவரை பற்றி தூர்த்த வேண்டியது, அவர் சொன்ன ஆண்டவர் இருக்கிறாரு பாருங்கன்னா ஆண்டவரை பத்தியும் குறை சொல்ல வேண்டியது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. கழுத கட்டா குட்டிச்சவருன்னு கடைசி நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிருன்னு வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து அந்த ஓமையில சொல்லியிருக்காருல. அதனால வேதாகமத்தின் அந்த ரகசியங்கள்ல வாக்கு தத்தங்களை நாம் படிக்கிறப்போ விசுவசித்து புரிந்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். அதை மூன்றும் நாம் சேர்ந்து செய்கிறப்போ இந்த பேழைக்குள்ள எப்படி நோவாவும் தன்னுடைய குடும்பம், இந்த மூணையும் அவங்க கரெக்டா கடைபிடிச்சாங்க. அதனாலதான் அவங்க 8 பேர் மட்டும்தான் தப்பிச்சாங்க. அது ரத்தின சுருக்கமா சொல்லிடுறேன், அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். மற்றவங்க யாருமே உள்ள வரலங்க. ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆனா இன்னொரு கடைசி ரகசியத்தை சொல்லிடுறேங்க. அந்த காலத்துல 130 இருந்து 140 கோடி ஜனங்கள்ல வெறும் 8 பேர் தான் அங்கே பேழைக்குள்ள சென்றார்கள். இந்த காலகட்டத்துல பார்ப்பில்லானால் 140 கோடி ஜனம் பெங்களூர்லயே இருக்காங்க, இந்தியாலே இருக்காங்க. அப்போ உலகம் ஃபுல்லா நீங்க எண்ணிக்கை எடுத்தா 8 பில்லியன் எத்தனை கோடிகளோ பெருக்கமடைந்து 8 பில்லியன். அப்ப 140 கோடிக்கு 8 பேர்னா 8 பில்லியனுக்கு எவ்வளவு பேர் வருவான்னு கேட்டீங்களா? ஒரு 1000 பேர் கூட வரமாட்டாங்க. அதனாலதான் வேதவசனம் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து 2வது வருகைக்குள்ள பார்க்கிறப்போ யாராவது இருப்பாங்களான்னு பாப்போம். அந்த அளவுக்கு தான் இருக்குமா கூட்டமே, இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் வேதவசனம் இன்னும் என்ன சொல்லியிருக்குன்னா, பரலோகத்துக்கு செல்லக்கூடிய பாதையானது இடுக்கமான பாதை, நேரம். ஒருத்தரா மெதுவா போற அளவுக்கு தான் அங்க இருக்கும் ஆளு அப்படின்னு. அது இடுக்கன்னா உடனே இவ்வளவுதான் அப்படியே சைட்லயே போக வேண்டியது, அப்படி இல்லை. நிறைய பேர் இருக்க மாட்டாங்க போறதுக்கு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போ நோவாவின் பேழைக்கும் பரலோக வாசலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறத நாங்க பார்த்திருக்கோம். இதைத்தான் ரத்தின சுருக்கமா இந்த 2 அத்தியாயத்திலையும் சொல்லியிருக்கோம். இது நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதோட இந்த அத்தியாயத்தை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த அத்தியாயத்திலிருந்து நாம் 14வது வசனத்துக்குள்ள கடந்தே சென்று விடலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி. இந்த மாபெரும் சந்தர்ப்பத்தை தந்து இந்த மாபெரும் ரகசியத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தீர். இந்த நோவாவின் பேழையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபை நினைத்து உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, நீங்களும் பாருங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியர்களுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்க ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவசித்து தேவனிடம் மட்டுமே சென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்யுங்கள். மனிதர்களிடம் செல்ல வேண்டாம். நேரத்தை வீணாக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். ஆமென்.